ஈரோடு மாவட்டத்தில் நகராட்சி, ஊராட்சி மற்றும் ஊராட்சி பணிகளில் நிரந்தர மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. ஒரு சில மாவட்டங்களில் எம்பி திருப்பூர் இன்றைக்கு காத்திருப்பு போராட்டம் நடத்த முடியாத சூழ்நிலையில் கூட சிறப்பு விருந்தினராக கலந்து அந்த மாவட்டங்களிலும் சிறப்புரையாற்றி நமது சங்கத்தின் சார்பில் சின்னசுவாமி தொழிலாளர்களினுடைய கோரிக்கை மனுக்களை உரிய அதிகாரிகளுக்கு வழங்க ஒருபோதும் சகித்துக் கொண்டிருக்காது. இனி போராட்டம் தீவிரமடையும். அதற்கு முழு காரணம் மாநில அரசாங்கத்தின் பொறுப்பற்ற நடவடிக்கை தான். எனவே அரசாங்கம் இந்த விஷயத்தில் தூய்மை காவலர்களுக்கு இன்றைய விலைவாசியை ஈடுகட்டுகிற முறையில் தரப்படுத்த வேண்டும். மாநகராட்சி தொழிலாளிக்கு தற்காலிகமாக கொடுப்பது சட்டவிரோதம், நியாயத்திற்கு தரப்படுத்த வேண்டும். மாநகராட்சி அனுப்புவதற்கான பெட்டிஷனை கொடுத்து இன்றைய நிகழ்ச்சி தொலைவில் முடிவெடுக்க நிரந்தரப்படுத்த வேண்டும். தொழிலாளர்கள் அரசினுடைய நாம்சுக்கு தக்கபடி எவ்வளவு ஆட்கள் ஊராட்சிகளில் சரி மாநகராட்சிகளிலும் சரி எல்லா இடங்களிலும் துப்புரவு பணிகளுக்கு எவ்வளவு பேர் வேண்டுமோ அவ்வளவு பேரை எடுத்து நிரந்தரப்படுத்த வேண்டும். இது நிறைவேறுகிற வரை இந்த ஏஐடிசி தொடர்ந்து போராடும். நீங்களும் உறுதிபட நின்று போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதை கேட்டு நிரந்தரப்படுத்த வேண்டும். தொழிலாளர்கள் அரசினுடைய நாம்சுக்கு தக்கபடி எவ்வளவு ஆட்கள் ஊராட்சிகளில் சரி மாநகராட்சிகளிலும் சரி எல்லா இடங்களிலும் துப்புரவு பணிகளுக்கு எவ்வளவு பேர் வேண்டுமோ அவ்வளவு பேரை எடுத்து நிரந்தரப்படுத்த வேண்டும். இது நிறைவேறுகிற வரை இந்த ஏஐடிசி தொடர்ந்து போராடும். நீங்களும் உறுதிபட நின்று போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதை கேட்டு